இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகமாக பேறு பெற்றோர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் நம் ஆண்டவர் உண்மையான பேறு என்று கூறுகிறார். கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான காரியங்களில் பைபிள் வாசிக்கிறது அத்தியாவசியமான செயல் ஒன்றாகும். அப்படி யாரும் பைபிளை வாசிக்கிறது இல்லையென்றா அன்றாட வாழ்க்கை முறையில் பைபிள் படிக்கிறதையும் ஒரு வழக்கப்படுத்தி கொள்ளவும். காரணம், ஆண்டவர் எங்களோட அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் பேசுகிறார். அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, என்றும் அழியாதது. பாவியையும் மனம் திரும்ப வைக்கிற தன்மை அவருடைய வார்த்தைக்கு உண்டு. நாங்கள் வெறுமனே அதை வாசிக்க கூடாது. ஒவ்வொரு வார்த்தையையும் விளங்கிக் கொண்டு தியானித்து அந்த வார்த்தையை மனதில் இருத்தி அதை எங்களோட வாழ்வாக்க வேண்டும். அப்போது எங்களோட செயல்கள் எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறும். இயேசு உவமைகள் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர்கிட்ட வார்த்தை எங்களை தொட்டு மனமாற்றி இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் எங்களோட அன்றாட ஜெபத்தில் சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்வை மாற்றி இருந்திருந்தால் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்குறவங்க அதிகமாக பேறு பெற்றவர்கள் என்று இயேசு கூறுகிறார். நாங்களும் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டுமென ஆண்டவர் இன்று என்னையும் உங்களையும் விசேஷித்த விதமாக அழைத்து நிற்கிறார். ஆமேன்.